உணவாகிட இன்றைய நற்செய்தியினுடைய மிக ஆழமான, உண்மையான, மென்மையான, மேன்மையான கருத்து அதுவே. உணவாகிட. இந்த உணவு உயிருள்ள உணவு. இந்த உணவை உண்பவர் என்றுமே வாழ்வார். அந்த மாதிரி எப்போ சொன்னாலும் அந்த உணவை எங்களுக்கு தாங்க ஆண்டவர்னு கேட்குறாங்க. சமாரிய பெண் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் தண்ணீர் கேட்குறாரு. நீங்கள் யார் தண்ணி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு, நீ உண்மை தெரிஞ்சா நீ என்கிட்ட தண்ணி கேட்ப, அந்த தண்ணியை எங்களுக்கு எப்பொழுதுமே கொடுங்க ஆண்டவரே. அப்போ அந்த உணவையும் தண்ணீரையும் அது உண்மை என்று அறிந்த பிறகு அதை எங்களுக்கு எப்பொழுதும் தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறோமே, அந்த உண்மையான உணவு. அந்த உணவாகிடத்தான் நம்முடைய மண்ணிலே நம்முடைய ஒரு மண்ணின் மைந்தராக நம் மத்தியிலே வாழ்ந்தவர், நம்முடைய மக்களுள் ஒருவர். நாம் சிறுவர் சிறுமியராய் நாம் இங்கே ஆலயத்தின் முன்பாக விளையாடி கொண்டு ஜெபித்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்திலே ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையை உணர்ந்தவராய், ஆண்டவருடைய வார்த்தையை தன் உள்ளத்திலே கேட்டவராய், அதிலே அதை பதிந்து மனதை நிலைநிறுத்தி ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையே அந்த சிறு வயதிலேயே அர்ப்பணித்துக் கொள்ள அந்த ஒரு நினைவை ஆண்டவர் கொடுத்தாரே, அந்த நினைவிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாரே, அதுதான் செய்தி.